Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Right. Alhamdulillah. அரபி இலக்கிய பாடம் இபிசி நிறுவனத்துக்கூடாக இறுதியாக இடம்பெறக்கூடிய இந்த செயல் அமர்வில் நாங்கள் முதலாவது அமர்வு அல்ஹம்துலில்லா இறையருளால் இனிதே நிறைவு பெற்றது. இன்ஷால்லா இப்ப இரண்டாவது அமர்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் முதலாவது அமர்வில் இந்த எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, வினா அமைப்பு எவ்வாறு வரும் என்பதை நாங்கள் கலந்துரையாடினோம். அதே போன்று வினாத்தால் ஒன்றில வரக்கூடிய வினாக்களுக்கு எப்படி மிக இலகுவான முறையில விடை எழுதுவது என்பது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக கலந்துரையாடினோம். அதே போன்று ரைட், இப்ப இதுல பாருங்க, வினாத்தாள் 2ல வரக்கூடிய வினாக்கள்ல சரியா உரைப்பகுதி எடுத்துக்கொள்வோமே. உரைப்பகுதியை எடுத்துக்கொண்டா அதுல சில போது இப்ப 20 மார்க்ஸ் தானே, மொத்தமாக 20 மார்க்ஸ். இப்போ ஒரு வினாவுக்கு 4 மார்க்ஸ் நாங்க யோசிக்கிறோம். ஆனா சில நேரம் குறிப்பிட்ட வினாக்களை பொறுத்து புள்ளிகள் வித்தியாசப்பட இயலும். சரியா? இப்ப உதாரணமாக இந்த உரை பகுதியை நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, ஹைஸ்கூல்ல தம் இக்தியார் வஹதி கிபாரி ரிஜால் ஸினாஅத்தி முதீர லிஷரிகத்தி மஷ்ஹூரா. அப்ப இந்த உரை பகுதியை பொறுத்தளவில் முதலாவது கேள்வி என்ன? எந்த காரணத்துக்காக நண்பர்கள் விருந்தளித்தார்கள்? அப்ப அதற்கான விடை மிக சுருக்கமாகத்தான் வரும். அப்ப அந்த சுருக்கமாக ஒரு வரியில வரக்கூடிய விடையை பொறுத்தளவில் அதற்கு பூரணமாக 4 புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சரியா? அப்ப பேலன்ஸ் பண்ற. இப்ப உதாரணமா கடைசி வினா என்ன? மேலுள்ள உரைநடையில் சாரம்சத்தை குறிப்பிடுக. அப்ப இதுக்கு 4 புள்ளி அல்ல. சில நேரம் இதுக்கு 2 புள்ளிகளும் வழங்கினா, அவளுக்கு எல்லாம் கேட்டு விடுங்க, இதுக்கு 2 புள்ளிகளும் இதற்கு 6 புள்ளிகளும் வழங்கப்பட முடியும். ரைட், கிளியரா? இந்த கேள்விக்கு நாம தமிழ்ல விட எழுதலாமா, அரபிக்ல விட எழுதலாமா? இதெல்லாம் தமிழ்ல விட எழுதலாம். இந்த பகுதி நீங்க தமிழ்ல விட எழுதலாமா? நான் அவளுக்கு நம்ம புத்தகத்துல படிச்சுட்டு போய் அதை அப்படியே எழுதலாமே சார்? ஓ ஓ ஓ ஓ அப்படி எழுதலாம். சரியா? நீங்க அரபிக்ல விட எழுதுற பகுதி இது மட்டும்தான். இந்த ஏன்னா கேள்வியிலே வார என்ன? பின்வரும் உரை பகுதியையும் கவிதையையும் வாசித்து கீழுள்ள வினாக்களுக்கு அரபு மொழியில் விடை எழுதுக. பாருங்க, அரபு மொழியில் விடை எழுதுக. அப்ப அந்த கேள்வியில ஸ்பெசிபிக்கா அரபு மொழியில் எழுதணும் இருந்தா அரபால தான் நீங்க எழுதணும். ஆனா இந்த கேள்விகளை பொறுத்தளவில் அப்படி இல்லை. நீங்க பாருங்க எப்படி இருக்குது. பின்வரும் கவிதையை வாசித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை அளிക്കുക. கேள்வியும் கூட தமிழ்ல தான் வந்துக்குது. தமிழ்லயும் விலங்கல்ல. ரைட், தமிழ்லயும் இல்ல. அரபால் எழுதுனா விட பிழை இல்ல. ஆனா அரபால் எழுதணும்னா கட்டாயம் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வர்றது. விளங்கினா? இப்ப அரபால எழுதுனா பிழை இல்ல. ரைட். ஓ சொல்லுங்க. கவிதையில ஒற்றை சொற்கள் கேட்டு வந்தா அதை எப்படி சார் எழுதுற? கவிதையில ஒத்த கருத்து சொற்கள் கேட்டு வந்தா எப்படி எழுதுற? ஒத்த கருத்து சொல் உதாரணமா என்ன கவிதைன்னு என்ன சொல்ல கொத்த கருத்து சொல் கேட்டு வாரது? ஓஎல்ல இஸ்லாமுதீனுல் ஆலம்ங்கிற கவிதையில எமது கண்ணியம்ங்கிறதுக்கு 2 சொல் வந்திருக்கு சார். ஓகே, அப்ப இஸ்ஸத்தினாண்டு வந்திருக்குது. வேற என்ன சொல்? சூதினாண்டு வந்திருக்குது. சரியா? நீங்க பெரும்பாலும் ஒத்த கருத்து சொல் கேட்டு வருமாக இருந்தால் நீங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சிலபஸ்ல படித்திருக்கின்ற சொற்களுக்குள்ளால் இருந்துதான் பெரும்பாலும் வர்றது. இப்ப உதாரணமாக சதுரக கல்பக்க வாரதானே. தஹ்ஹிர் கல்பக்க பில் ஈமான். கல்ப் என்ற சொல் இதயத்தை குறிக்கும். அதே போல சதுர் என்ற சொல் கும் ஃபதவல்ல வஷ்ரஹ் சதுரக். சரியா? வஷ்ரஹ் சதுரக். சதுரக் என்றாலும் உனது உள்ளமன கருத்துல வார, கல்பக்க என்றாலும் கருத்து உனது உள்ளமன கருத்துல வார. அப்ப நீங்க படித்திருக்கின்ற சொற்களை வச்சுதான் கேள்வி வாரும்.
அதே போல உதாரணமாக கித்ததி என்றாலும் எனது பூனை, கிர்ரி என்றாலும் கருத்து என்னுடைய பூனை. அப்ப நீங்க இப்ப எக்ஸாம் பேப்பர் தயாரிக்கிறவங்களுக்கும் சரி, பேப்பர் மார்க்கிங் போறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தெரியும் என்ன, நீங்க வந்து அரபு மொழி படிக்காம அரபு இலக்கணம் படிக்கிற மாணவர்கள் என்றது தெரியும். எனவே கடினமான சொற்கள் எல்லாம் வராது, விளங்கினா? அப்படி கேட்டு வராது. நீங்க படித்திருக்கின்ற சொற்களுக்குள்ள இருந்துதான் கேள்விகள் வரும். ஓகே, விளங்கினா? அந்த கவிதைக்கு கீழே ஒரு தமிழான கேள்வி தந்து ஒத்த கருத்து சொல் கேட்டு வந்தா, 2 ஒத்த கருத்து சொற்களை குறிப்பிட்டு கேட்டு வந்தா அரபால கொடுக்கணுமா சார்? அந்த 2 சொல்லையும் எழுதினா சரி அரபால. இப்ப அரபு சொல் உங்களுக்கு இப்ப அந்த ஒத்த கருத்து சொல் என்னன்னு தெரியும் தானே பெரும்பாலும். உதாரணமாக அஸ்ஸலாத் என்ற கவிதை வந்தால் அந்த ஒத்த கருத்து சொல்லை குறிப்பிடுன்னு கேட்டா நீங்க சதுர கல்பக் அந்த 2 சொல்லையும் எழுதினா சரிதானே? விளங்கினா மகள்? சரியா? ஓகே, ரைட். அடுத்த பாருங்கோ. ரைட், அடிக்கோடிட்ட சொற்றொடர்களின் அர்த்தங்களை விளக்குகான்னு நீக்குது. ரைட், ஓகே, சரி. இப்ப நீங்க இந்த குறிப்பிட்ட சொற்கள் இருக்கிற சயீதன் குல்ல சஆதா, அதே போல கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி ரக்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியத்தி, இது நான் சும்மா போட்ட சொற்களை. ரைட், இதுதான் வரும் என்றதல்ல, இது அல்லாத வேற சொற்களும் வரலாம். பின்ன சொற்கள் வந்தால் நீங்க என்ன செய்யணும், குறிப்பிட்ட சொற்களை எக்ஸாம் பேப்பர்ல விடை எழுதக்குள்ள திருப்ப மீண்டும் அந்த சொற்களை நீங்க கீழே எழுதணும். விலகினா பார்த்து உறுப்பு மையம் எழுதினா சரி. சயீதம் குல்ல சாதா அண்டு போட்டு பக்கத்துல சின்ன ஒரு டேஷ் ஒன்றை போட்டு நீங்க அதற்கான விடை எழுதினா சரி, கருத்து எழுதினா சரி. என்ன கருத்து? சயீதம் குல்ல சாதான கருத்து என்ன? என்ன புள்ளைகள் கருத்து என்ன? சந்தோஷமானவராக காணப்பட்டார். சந்தோஷமானவராக அல்லது மிகவும் சந்தோஷமானவர் என்ன கருத்துல வரும். ரைட், இப்ப நான் இந்த இடத்துல விளக்குக என்ற சொல்லொன்று இருக்குது இல்லையா? இந்த விளக்குக என்ற சொல்லொன்று இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த சொற்றொடர்களுக்கான பொருளை மாத்திரம் நீங்கள் எழுதினா போதும். நீங்க விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சயீத் என்ற சொல் எப்படி எழுதுற, குல் என்ற சொல் அதாவது விளக்கமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் கிளாஸ் நடக்க கொள்ள இப்ப என்ற தொடர்ச்சியான வகுப்பு வரக்கொள்ள நான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி கோடடிச்சு வந்தா விளக்கணும்னு சொல்லிக்கிறேன் நான், இல்லதானே? கிளாஸ் வந்தாக்க சொல்லலாம், இல்ல சார், இல்லதானே? சரியா? ஆனா இப்ப நான் அப்படி சொன்னதாக ஒரு ஒரு குறிப்பிட்ட மாணவி ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கிட்ட சொல்லிக்கிறாரு. சரி, அந்த ஆசிரியர் என்னோட நெருக்கமான நண்பர் என்ற வகையில் என்னிட்ட சொன்னார், இப்படி சொன்னீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் ஒரு நாள் அப்படி சொல்லல என்றதை சொன்னேன். சரியா? அதாவது இப்ப செமினாரு வந்திருக்கிற மாணவ மாணவிகளும் சரி, நீங்க எல்லாரும் தொடர்ச்சியா கிளாஸ் வந்திருக்கிறீங்களோ இல்லைன்னே தெரியாது. நான் சொல்ற விஷயத்த கவனமாக கேட்டுக்கொள்ளணுமே. சரியா? நான் சொல்றது ஒன்று, நீங்க விலங்கெடுத்தது இன்னொன்று, அப்படியா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரைட், இப்ப விளக்குக என்ற பதம் நான் எவ்வளவு தெளிவா சொல்லி தந்தேன்டா, நான் உங்களுக்கு தெரியும் வினாத்தாள் ஒன்றில சரியா இந்த குறிப்பிட்ட இந்த இதுக்கு பாருங்க, அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பதங்களை விளக்குக என்ற சொல் இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்தேன் இது எப்படி எழுதுறேன். விளக்குக என்ற சொல் வந்திருந்தாலும் கூட எப்படி சொல்லி தந்தேன், விளக்குக என்ற சொல் வந்திருந்தாலும் கூட இந்த 4 சொற்களுக்குமான கருத்தை நீங்க சரியாக எழுதினாலும் உங்களுக்கு 2 புள்ளிகள் தான் கிடைக்குது. 2 புள்ளி. அப்ப ஒன்றுக்கு எத்தனை புள்ளி? அரைப்புள்ளி. ஒன்றுக்கு எத்தனை? அரைப்புள்ளி. சரியா? ஒன்றுக்கு அரைப்புள்ளி என்ற அடிப்படையில தான் கிடைக்கும். இது கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த டேட்டா ஐக்குமே நினைச்சு